கதையின் ஆரம்பத்துல நான் தெரியாமலேயே லின் கிளானோட கிட்னாப் ஆன வாரிசு லின் முபான காப்பாத்திட்டேன். அதுக்கு பிறகு லின் குடும்பத்தோட வயசான பாட்டி என்கிட்ட நன்றி கடன் தீர்க்க 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஏன் ரொம்ப பிடித்த பேத்தி லின் முபான கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லனா 100 மில்லியன் பணம் எடுத்துக்கோ. நான் ஒரு செகண்ட் யோசிக்கல. உடனே பணத்தையே தேர்வு பண்ணிட்டேன். அதுவும் மட்டும் இல்ல, அதே நேரத்துல சீக்கிரமா கிடைக்கிற ஃபாரின் ஃபிளைட் டிக்கெட்டையும் புக் பண்ணிட்டேன். எனக்கு இங்கிருந்து ஓடணும். நான் காப்பாத்திய அந்த கோல்டன் சர்க்கிள் ஏரிஸ் லின் முபானிடமிருந்து ரொம்ப தூரம் போயிடணும். ஏன்னா இந்த முறை விதி எனக்கு மறுபடியும் வாழ்க்கையை ஆரம்பிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தது. என் முந்தைய வாழ்க்கையில முபானை காப்பாத்தினதுக்கு பிறகு நான் தினமும் பல வேலைகள் பண்ணேன். உடம்பு சோர்ந்தாலும் மனசு உடைந்தாலும் உழைச்சேன். அவளை ஒரு ஸ்போல்ட் பிரின்சஸ் மாதிரி வாழ வைக்க என் முழு வாழ்க்கையே போட்டேன். ஆனா அவ குடும்பத்துக்கு திரும்பி போன உடனே அவங்க அந்த அவமானமான பாஸ்ட் பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு குடும்பத்துல எல்லாருக்கும் ஆர்டர் போட்டாங்க. என் குடும்பத்துக்கு நஞ்சுக்கடன் பட்டிருந்த லின் பாட்டி உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. முட்டாள்தனமா காதலால குருட்டானனா நான் முபான கல்யாணம் பண்ணிக்கணும், அவளை வாழ்நாள் முழுக்க கவனிக்கணும்னு சொல்லிட்டேன். ஆனா எனக்கு தெரியல, லின் முபான் குடும்பத்துக்கு திரும்பிய நேரத்திலேயே அவ ஏற்கனவே கோல்டன் சர்க்கிள் ஏரிஸ் ஜியோவை காதலிச்சிட்டு இருந்தா. கல்யாணத்துக்கு பிறகு அவ என்னோட நடந்துகிட்ட விதம் ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது. நான் அவளோட கை பிடிச்சாலே அவ உடனே போய் கையை கழுவுவா. பிறகு அவ பிரெக்னென்ட் ஆனா தன்னோட உண்மையான காதலனோட சேர்ந்து வாழணும்னு ஒரு நாள் நேராக என்ன ஒரு பள்ளத்தாக்குல தள்ளி கொல்ல முயற்சி பண்ணா. நான் இறக்குற நேரத்துல அவ ஹீல்ஸ் போட்ட கால்ல என் ரத்தத்துக்கு அருகா நின்னு சிரிச்சுக்கிட்டு சொன்னா, உன்ன மாதிரி ஏழை பயனே இல்லாதவன் உண்மையாவே என் கணவனாக தகுதி இருக்குன்னு நினைச்சியா? என் முதல் தேர்வு எப்போதும் வேற யாரோ தான். அதுக்கு பிறகு நான் கண் திறந்தேன். மறுபடியும் அந்த நாளுக்கே திரும்பி வந்துட்டேன். லின் பாட்டி என்கிட்ட ரிவார்ட் கேட்கிற அந்த சேம் நாள். இந்த முறை என் எல்லா கனவுகளையும் காதல் மாயைகளையும் ஒதுக்கி வச்சேன். லின் முபானை பார்த்தே இல்ல. நேராக சொன்னேன், எனக்கு கேஷ் வேணும், அதோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் போக ஒரு டிக்கெட்டும் வேணும். பணமா? நீ என்னோட மைண்ட் கேம் ஆடுறியா? லின் முபானோட கூர்மையான குரல் லின் வில்லாவோட அந்த லக்ஸுரி சைலன்ஸை உடைஞ்சு சிதறடிச்சுது. அவ ஒரு ஜென்யூயின் லெதர் யூரோப்பியன் சோஃபால கால் மேல் கால் போட்டுக்கிட்டு உட்கார்ந்திருந்தா, கைகளை கிராஸ் பண்ணி. ஒரு காலத்தில் என்ன பார்த்து சிரிச்ச அந்த கண்களில் இப்போ வெறுப்பும் கேலியும் மட்டும்தான் இருந்தது. அவ குடும்பத்துக்கு திரும்பி வந்தது 3 நாள் தான் ஆச்சு. நான் என் சேமிப்புல வாங்கி கொடுத்த அந்த சிம்பிள் காட்டன் ட்ரெஸ் இப்போ இல்ல. அதுக்கு பதிலா ஒரு காஸ்ட்லி ஹை ஃபேஷன் ஷானல் அவுட்ஃபிட். அவ கழுத்துல மின்னுற டைமண்ட் நெக்லஸ் நம்ம இருவருக்குள்ள இருக்கும் கிளாஸ் டிஃபரன்ஸை நேராக முகத்துல அடிச்ச மாதிரி காட்டிச்சு. லின் பாட்டி மெயின் சீட்ல நேராக உட்கார்ந்திருந்தாங்க. கையில பர்பிள் சாண்டல்வுட் ரோசரி. அவங்க மங்கலான ஆனா கூர்மையான கண்கள் என்னை ஒரு சீப் ப்ராடக்ட் மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருந்தது. மிஸ்டர் ஜியோ, குவானியரோட நேச்சர் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. லின் முபானின் பின்னாடி இருந்த ஒரு ஆள் வெளியே வந்தான். வெள்ளை நிற சூட், அதுல சட்டில் ஸ்ட்ரிப்ஸ். அவன்தான் ஜியோ. கோல்டன் சர்க்கிள்ல ரொம்ப ஃபேமஸான ஸ்போல்ட் ரிச் ஹேர். அவனோட பிரசன்ஸ் இட் செல்ஃப் ஒரு ப்ரெஷர் மாதிரி இருந்தது. ஜியோ ரொம்ப கேஷுவலா லின் முபானின் பக்கத்துல வந்து உட்கார்ந்தா. அதுக்கப்புறம் அவளோட கையை நேராக பிடிச்சுக்கிட்டா. ஆனா என்ன அதிகமா குத்தியது என்னன்னா, லின் முபான் அவன் கையை விலக்கவே இல்ல. அதுக்கு மேல கொஞ்சம் வெக்கப்பட்ட மாதிரி அவன் பக்கம் சாஞ்சிக்கிட்டா. ஜியோ என்ன பார்த்தான். அவன் உதட்ல ஒரு சின்ன ஸ்மைல். மேலோட்டத்துக்கு ஃப்ரெண்ட்லி மாதிரி, ஆனா உள்ள முழுக்க விஷம். பியோர் மேலிஸ். மிஸ்டர் கியூ, லின் முபானை காப்பாத்திருக்காரு. அதனால காம்பன்சேஷன் கேட்கறது நேச்சுரல் தான். ஆனா இந்த பணத்துக்கு இவரோட ஆப்பிடைட் இவ்ளோ பெருசா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அவன் அப்டேட்னு சொல்லும்போது திட்டமா அழுத்தம் கொடுத்தான். அவன் பார்வை முழுக்க பிச்சைக்கார பேராசக்காரன்னு சொல்லுற மாதிரி இருந்தது. நான் அமைதியா அந்த 3 பேரையும் பார்த்தேன். அந்த பள்ளத்தாக்குல விழுந்த உணர்வு, உயிரோட உடைஞ்சு சாகிற வேதனை இன்னும் என் எலும்புகள்ல இருந்தது. அதுவும் லின் முபான் சொன்ன அந்த வார்த்தைகள். உன்ன மாதிரி ஏழை நாய்க்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க தகுதி இருக்குன்னு நினைச்சியா? அந்த குரல் இன்னும் என் காதுல எதிரொலிச்சுக்கிட்டே இருந்தது. நான் என் தாட்ஸை சைடுக்கு தள்ளிட்டேன். ஒரு பார்வை ஜியோ மீது போட்டேன். அதுக்கப்புறம் நேரா லின் பாட்டிய பார்த்தேன். எனக்கு 10 மில்லியன் வேணும். என் குரல் ரொம்ப காமா இருந்தது.
இன்றைய வெதர் பற்றி பேசுற மாதிரி ரூம் முழுக்க இன்ஸ்டன்டா சைலன்ஸ். அடுத்த செகனே லின் முபான் குளிர்ந்த எக்ஸ்ஜெஜரேட்டட் லாஃப் விட ஆரம்பிச்சா. 10 மில்லியனா? நீ பைத்தியமா? அவ உடனே எழுந்து நின்னு என் மேல விரல் நீட்டினா. நீ தினமும் 4 வேலை பாக்குற, ரெஸ்டாரண்ட்ல டேபிள் சர்வ் பண்ற, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல பிரிக்ஸ் தூக்குற, மாதம் முழுக்க உயிரை கொடுத்து வேலை பண்ணி எவ்வளோ சம்பாதிக்கிற? இப்போ 10 மில்லியன் கேக்குறியா? லின் ஃபேமிலி பணம் ஃப்ரீயா கிடைக்குதுன்னு நினைக்கிறியா? அவ கண்களில் வெறுப்பே வெளியே பொங்கிச்சு. இப்பதான் புரியுது. நீ என்ன கைண்ட்னஸுக்காக காப்பாத்தல. நீ ஒரு பிளட் சாக்கிங் வேம்பயர். முதல்ல பெரிய நல்லவன் மாதிரி நடிச்சு நான் போயிடுறேன்னு ஆக்டிங் போட்டு, ஆனா உண்மையில இந்த பெரிய அமௌண்ட் கேட்க தான் பிளான் போட்டிருந்த இல்லையா? உடனே ஜியோ லின் முபானோட கைய பிடிச்சு அவளோட பேக்க மெதுவா தட்டினான். லின், பேபி, காம் டவுன். கோபப்படாத. உனக்கே உடம்பு கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் அவன் என்ன பார்த்தான். போலி சிம்பதி ஃபேஸ். மிஸ்டர் கியூ, நான் உங்களை ஹானஸ்ட் மனிதன்னு நினைச்சேன். நீங்க இவ்ளோ க்ரீடி ஆளா இருப்பீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. 10 மில்லியன் லின் ஃபேமிலிக்கு பெரிய விஷயம் இல்ல. ஆனா உங்கள மாதிரி லோ கிளாஸ் மனிதனுக்கு அந்த அளவு பணம் ஒரே தடவையில் கிடைச்சா அது உங்களை தவறான பாதைக்கு கொண்டு போயிடும். என் அட்வைஸ் என்னன்னா, கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருங்க. 1 லட்சம் இல்ல 80,000 மாதிரி கேளுங்க. ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிங்க. அது பெட்டர் இல்லையா? அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மேலோட்டத்துக்கு கன்சர்ன் மாதிரி. ஆனா உள்ள ஒவ்வொரு லைனும் நீ ஒரு யூஸ்லெஸ் க்ரீடி ஃபாலோ என்று சொல்ற மாதிரி இருந்தது. அந்த ஹைப்போக்ரைட் முகத்தை பார்த்தவுடன் என் ப்ரீவியஸ் லைஃப் நினைவு வந்து வெறுப்பா இருந்தது. இவன மாதிரி ஃபேக் ஃபெலோ கிட்ட நான் தோத்துட்டேனா? நான் அவனோட ப்ராவகேஷனை இக்னோர் பண்ணிட்டேன். நேரா லின் பாட்டிய பார்த்தேன். மேடம் லின், மிஸ் லின் முபானோட உயிர் 10 மில்லியனுக்கும் குறைவா மதிப்பா? அந்த ஒரு கேள்வி கேட்ட உடனே பாட்டி லின் கையில இருந்த ரோசரி சுத்துறத நிறுத்திட்டாங்க. அவங்க மங்கலான கண்களில் ஒரு டார்க் க்ளோ மின்னிச்சு. லின் ஃபேமிலி ஜிஎஸ்ல டாப் ஃபேமிலிஸ்ல லின் முபானை காப்பாத்தினவனுக்கு வெறும் 1 லட்சம் தான் கொடுத்தாங்கன்னு வெளியே தெரிஞ்சா அவங்க ரெப்புடேஷன் என்ன ஆகும்? சில நொடிகள் அமைதி. பிறகு, சரி, 10 மில்லியன் உனக்கு கிடைக்கும். அவங்க ஹெவி அத்தாரிட்டி வாய்ஸ்ல சொன்னாங்க. பாட்டி! லின் முபான் உடனே பதறிப்போனா. காலா தரைய அடிச்சுக்கிட்டு, இவ்வளவு ரெடிகுலஸ் டிமாண்டை எப்படி அக்செப்ட் பண்றீங்க? இவன மாதிரி ஏழைக்கு இவ்வளவு பணம் கிடைச்சா எப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணுவான் தெரியுமா? பாட்டி லின் மெதுவா கையை உயர்த்தினாங்க. பாட்டி லின் உடனே கையை உயர்த்தி லின் முபானை அமைதியாக்கினாங்க. அதுக்கப்புறம் குளிர்ந்த பார்வையோட என்ன பார்த்தாங்க. சரி, நான் உனக்கு 10 மில்லியன் தரேன். ஆனா நான் அதுக்கு பதிலா நீ ஒரு கான்ஃபிடென்ஷியல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். இன்னைக்கப்புறம் நீ லின் முபானை காப்பாத்தினது பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்ல, எந்த காரணத்திற்காகவும் நீ மறுபடியும் லின் முபானோடையோ லின் ஃபேமிலியோடையோ முன்னாடி வரக்கூடாது. இதுக்கு ஒத்துக்கிறியா? நான் 1 செகண்ட் கூட யோசிக்கல. நேரா தலையசைத்தேன். முழுசா ஒத்துக்கிறேன். உண்மையா சொல்லணும்னா, என் வாழ்க்கையில மறுபடியும் உங்களை சந்திக்கவே கூடாதுன்னு நானும் தான் ஆசைப்படுறேன். அந்த வார்த்தை கேட்டவுடனே லின் முபான் கொஞ்ச நேரம் ஷாக் ஆயிட்டா. நான் இவ்வளவு சீக்கிரம், அதுவும் எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாம ஒத்துக்குவேன்னு அவ எதிர்பார்க்கவே இல்ல. அவ மனசுல இன்னும் நான் அவ பின்னாடி வால் ஆட்டிக்கிட்டு சுத்துற ஒரு நாய் மாதிரி தான் இருந்த. டிராமா நிறுத்து. பணம் வந்தா உன் லோ கிளாஸ் ஸ்மெல் மறைஞ்சு போயிடும்னு நினைக்கிறியா? நான் இப்பவே சொல்றேன், உன்கிட்ட 10 மில்லியன் இருந்தாலும் என் கண்களுக்கு நீ எப்பவும் ஒரு சீப்பூர் ஃபாலோ தான். உடனே ஜியோ நடுல வந்தா. அவனோட குரல் முழுக்க ஆரகன்ஸ். மிஸ்டர் கியூ, லின் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா பேசுவா. ஆனா அவ சொல்றது உண்மைதான். நம்ம சர்க்கிள்ஸ் வேற, அதனால நெசசரியா ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. பணத்தை எடுத்துட்டு உங்க லெவலுக்கு ஏத்த இடத்துக்கு போயிடுங்க. அவங்க 2 பேரும் கோரஸ் மாதிரி சேர்ந்து பேசுறத பார்த்தேன். ஆனா உள்ளுக்குள் நான் ரொம்ப காமா இருந்தேன். சிரிப்பு கூட வந்தது. எனக்கு பணம் எப்ப கிடைக்கும்? நான் அவங்களோட பேச்சு முழுக்க இக்னோர் பண்ணிட்டு நேரா பாட்டி லின் கிட்ட கேட்டேன். ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் செக் ப்ரிப்பேர் பண்ணும். எனக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வேணும். நான் செக் அக்செப்ட் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப ஃபர்மா சொன்னேன். செக் ஃப்ரீஸ் பண்ற ரிஸ்க் இருக்கு. அவங்களுக்கு என்ன கண்ட்ரோல் பண்ண எந்த சான்ஸும் கொடுக்க விரும்பல. பாட்டி லின் என்ன ஆழமா பார்த்தாங்க. சில நொடிகள் கழிச்சு மெதுவா தலையசைத்தாங்க. சரி, நாளைக்கு மதியம் உன் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு லின் குரூப் ஆஃபீஸ் வா. அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும்.
நான் ஒரு செகண்ட் கூட நிக்கல. நேரா கதவு பக்கம் திரும்பிட்டேன். நாளைக்கு சந்திப்போம். பணம் என் அக்கவுண்ட்ல வந்த உடனே நான் இந்த சிட்டியிலிருந்து மறைஞ்சிருவேன். மிஸ் லின், மிஸ்டர் ஜியோ, உங்க இருவருக்கும் நீண்ட ஆயுள் வாழ்த்துக்கள். அடுத்த நாள் மதியம் நான் சரியாக டைமுக்கு லின் குரூப் லீகல் டிபார்ட்மெண்ட் போனேன். அக்ரிமெண்ட் ஃபுல் ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸ். பார்த்தா லின் முபானோட பெயரை சொல்லக்கூட எனக்கு உரிமை இல்லாத மாதிரி இருந்தது. ஆனா நான் அதை ப்ராப்பர்லி படிக்கவே இல்லை. நேரா லாஸ்ட் பேஜுக்கு போய் சைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தம் பிரிண்ட்டும் போட்டேன். கொஞ்ச நேரத்துல ஃபோன்ல மெசேஜ் வந்தது. 10 மில்லியன் கிரெடிட்டட் சக்சஸ்ஃபுல்லி. அந்த நீளமான நம்பர்ஸை பார்த்த உடனே நான் ஆழமா மூச்சு விட்டேன். இப்போதான் நான் உண்மையிலேயே சுதந்திரமானவன். நான் பில்டிங்லிருந்து வெளியே வந்து ஒரு டாக்ஸி பிடிச்சு என் பழைய இருண்ட ஈரமான பேஸ்மெண்ட் ரூமுக்கு திரும்பி போனேன். அதே இடம். என் முந்தைய வாழ்க்கையில இருந்த எல்லா கஷ்டமும், உழைப்பும், வலியும் அங்கே இன்னும் ஒட்டி கிடந்தது. ரூமின் கார்னர்ல இன்னும் அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், கார்ட்போர்ட் கார்ட்டன்ஸ் நான் சேகரிச்சு வச்சிருந்தேன். ஏன் தெரியுமா? லின் முபானுக்காக நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் வாங்கணும்னு டேபிள் மேல ஒரு சுலபமா உடைந்த சீப் கிளாஸ் கப் இன்னும் கிடந்தது. அந்த டேபிள் மேல இன்னும் ஒரு சீப்பா உடைந்த கிளாஸ் கப் இருந்தது. அது நான் அப்ப வாங்கினது எப்படி தெரியுமா? என் அப்பா கொடுத்த கடைசி பழைய வாட்ச கூட பேண்ட் ஷாப்ல அடகு வச்சு. அந்த பணத்துல லின் முபானுக்காக மெடிசன் வாங்கினேன். என் ப்ரீவியஸ் லைஃப்ல லின் முபான் ஃபேமிலி கிட்ட திரும்பி போனப்போ இந்த ரூம்ல இருந்து எதையும் எடுத்துக்கிட்டு போகவில்லை, இந்த கப்பை தவிர. அப்போ அழுத கண்களோட அவ சொன்னா, இது நம்ம கஷ்டப்பட்ட வாழ்க்கையோட நினைவு. ஆனா பின்னாடிதான் எனக்கு உண்மை தெரிஞ்சது. அது அவ நினைவுக்காக எடுத்துக்கல, ஜியோவுக்கு காட்டி சிம்பதி வாங்குறதுக்காக எடுத்துட்டு போனா. பாரு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தேன்னு ஆக்டிங் பண்ண. நான் அந்த கிளாஸ் கப்பை எடுத்தேன். நேரா டஸ்ட்பின் பக்கம் நடந்தேன். ஒரு செகண்ட் கூட ஹெசிடேட் பண்ணல. அது நேரா உள்ள போட்டுட்டேன். கிராஷ். கண்ணாடி முழுக்க சிதறி துண்டு துண்டா உடைஞ்சு போச்சு. குப்பையில தான் நல்லா இருக்கும். அதே நேரம் என் பழைய ரஸ்ட் பிடிச்ச கதவு திடீர்னு சத்தமா திறந்துச்சு. வாசல்ல லின் முபான் நின்னு இருந்தா. மூக்க கையால கவர் பண்ணிக்கிட்டு, முகம் முழுக்க வெறுப்பு. அவ பின்னாடி ஜியோ, வெள்ள ஹேண்ட்ஃபர்ட்ஸால காத்து வீசிக்கிட்டு, உண்மையாவே நீ இங்கதான் ஒளிஞ்சிருந்தியா? இவ்ளோ சீப் இடமா? லின் முபானோட ஹீல்ஸ் அந்த அனீவன் சிமெண்ட் ஃப்ளோர்ல டக் டக்னு சத்தம் போட்டுது. இந்த ஸ்மெல் கட்டரை விட டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. ஜியோ உடனே முகம் சுழிச்சான். மிஸ்டர் கியூ, நீங்க எப்பவும் உங்க சீப் நேச்சர்ல இருந்து வெளியே வரமாட்டீங்க போல. 10 மில்லியன் வந்ததுக்கு அப்புறமும் இப்படிதான் வாழ்றீங்க. லின் முபான் உள்ள வந்தா. அவ பார்வை அந்த சின்ன ரூம் முழுக்க சுத்திது. திடீர்னு டஸ்ட்பின்ல இருந்திருந்த புரோக்கன் கிளாஸ் பீசஸ் மேல அவ பார்வை நின்றுச்சு. அடுத்த செகண்ட் அவ முகம் முழுக்க பேல். கியூ, என் கப்பை உடைக்க உனக்கு எப்படி தைரியம் வந்தது? அவ உடனே டஸ்ட்பின்னை காட்டினா. அவ குரல் காதை கிழிக்கிற அளவுக்கு ஷார்ப்பா இருந்தது. நான் காமா என் கிளாத்ஸ பழைய கான்வாஸ் பேக்ல பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஜிப் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி பார்க்காம சொன்னேன், ஒரு உடஞ்ச கப்பு தான், வேஸ்ட் ஐட்டம், அதனால தூக்கி போட்டுட்டேன். உனக்கு என்ன தெரியும் அது என்னன்னு? லின் முபான் இன்ஸ்டன்டா கத்த போனா. ஆனா பாதியில நின்னுட்டா. அவ சைட்ல நின்ன ஜியோவை பார்த்ததும் மீதிய வார்த்தைகளை விழுங்கிட்டா. அவனுக்கு முன்னாடி தன் பாஸ்டுக்கு அட்டாக்மெண்ட் இருக்குன்னு காட்ட விரும்பல. ஜியோ அந்த இமோஷனல் சேஞ்சை உடனே நோட்டீஸ் பண்ணிட்டா. அவ முன்னாடி வந்து தன் ஷூ டிப்பால கீழே கிடந்த கிளாஸ் பீசஸை லேசா தட்டினா. உதட்ல மாக்கிங் ஸ்மைல். மிஸ்டர் கியூ, லின் முபான் கொஞ்சம் நொஸ்டால்ஜிக்கா ஃபீல் பண்றா போல. இது குப்பனா கூட அவளுக்கு இதுல ஒரு மீனிங் இருக்கு. நீங்க இப்படி ஹார்ட்லெஸ்ஸா உடைச்சது கொஞ்சம் இன்சென்சிட்டிவ் இல்லையா? அவ ஃபேக்கா ஒரு சை விட்டா. அதுக்கப்புறம் வாலெட்ல இருந்து 100 ரூபாய் நோட் எடுத்தான். நேரா என் காலடியில பிச்சை மாதிரி போட்டா. இது மாதிரி சீப் பொருள் நிறைய வாங்கலாம். லின் முபானுக்காக நான் உனக்கு பே பண்றேன்னு நினைச்சுக்கோ. சாவு வீடு ஃபேஸ் போடாத. அந்த நோட் லேசா பறந்து என் பேக் மேல விழுந்தது. நான் பேக்கிங் நிறுத்திட்டேன். மெதுவா நேராக நின்ன. குளிர்ந்த பார்வையோட ஜியோவை பார்த்தேன். மிஸ்டர் ஜியோ, உங்க பணம் ரொம்ப அழுக்கு. அதை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. அவ முகம் உடனே டார்க் ஆயிடுச்சு. உன்ன மாதிரி ஃபாலோவுக்கு நல்ல விஷயத்தோட வேல்யூ தெரியாது. 10 மில்லியன் வந்ததால நீ என் லெவலுக்கு வந்துட்டேன்னு நினைக்காத. என் பார்வையில நீ இன்னும் ஒரு புழு. பிச்சை கேட்கத்தான் தெரியும். உடனே லின் முபான் ஜியோவுக்கு முன்னாடி வந்து நின்ன. கோபத்துல என்ன முறத்துக்கிட்டு, கியூ, உனக்கு பைத்தியமா?
ஜியோ உனக்கு இறக்கப்பட்ட பணம் கொடுத்தாரு, நீ அவரையே இன்சல்ட் பண்றியா? உடனே அந்த பணத்தை எடுத்து அவர்கிட்ட மன்னிப்பு கேள். அவ அந்த ஆரகண்ட் ஆட்டிடியூட் அதே ப்ரீவியஸ் லைஃப்ல இருந்த மாதிரி தான். நான் சிரிச்சேன். ஒரு குளிர்ந்த சிரிப்பு. லின் முபான் கோபத்துல தன் ஹீலால அந்த 100 ரூபாய் நோட் மேல மிதிச்சு அத தரையில தேய்க்க ஆரம்பிச்சா. மன்னிப்பு கேட்கணுமா? அவ அதுக்கு வர்த்தா? நான் நேரா அவ கண்களை பார்த்தேன். லின் முபான், உண்மையாவே உலகம் உன்னை சுத்தி தான் சுத்துதுன்னு நினைக்கிறியா? முன்னாடி நான் உன்னை டாலரேட் பண்ணேன். ஏன்னா ஏன்னா அப்ப நான் குருடா இருந்தேன். ஆனா இப்போ என் பார்வையில உன் வேல்யூ இந்த டஸ்ட்பின்ல இருக்கிற கிளாஸ் பீசஸை விடவும் குறைவு. அந்த வார்த்தை கேட்ட உடனே லின் முபானோட கண்கள் ஷாக்கா பெருசாயிடுச்சு. எப்பவும் அவளை ப்ளீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தனா இப்படி பேசுவேன்னு அவ நம்பவே முடியல. நீ என்னோட இப்படி பேச உனக்கு எப்படி தைரியம் வந்தது? கோபத்துல நடுங்கிக்கிட்டே லின் முபான் கை உயர்த்தினா. என்னை யாரைய? ஆனா நான் லைட்னிங் மாதிரி அவளோட ரைஸ்டை பிடிச்சிட்டேன். அவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிச்சேன். அவ நேரா வலியால் கத்திட்டா. மிஸ் லின், உங்க இந்த அக்கம்பாவ ஆட்டிடியூடை உங்ககிட்டயே வச்சுக்கோ. நான் அவ கைய ஜர்க் பண்ணி விட்டுட்டேன். உன் இந்த நாயை கூட்டிக்கிட்டு என் வீட்டை விட்டு வெளியே போ. இல்லனா ட்ரெஸ் பாசிங்காக போலீஸுக்கு கால் பண்ணிடுவேன். உடனே ஜியோ அவளை பிடிச்சு நிறுத்தினா. அதுக்கப்புறம் வெறுப்போட என்ன பார்த்தான். ஜிங்குவான், என்ன ஒஃபெண்ட் பண்ண தைரியம் வந்திருக்கா உனக்கு? என்னிடம் உன் வாழ்க்கையை அழிக்க 100 வழிகள் இருக்கு. நான் பேக்க தோள்ல மாட்டிக்கிட்டேன். அவ கண்களை நேரா பார்த்து பயமே இல்லாம சொன்னேன். உனக்கு எப்போ விருப்பமோ அப்போ ட்ரை பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நான் நேரா வெளியே நடந்து போயிட்டேன். அவங்க 2 பேரையும் பின்னாடி விட்டுட்டு. கியூ, நீ இவ்வளவு க்ரூலா எப்படி மாறிட்ட? நீ அன்பேரபிள் ஆயிட்ட. லின் முபானோட கோபக்குரல் பின்னாடி கேட்டுச்சு. ஆனா நான் திரும்பி கூட பார்க்கல. வெளியே வந்த உடனே நான் ஏர்போர்ட் பக்கத்துல இருந்த ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டேன். என் ஃப்ளைட் இன்னும் 6 நாள் கழிச்சுதான். அது வரைக்கும் அமைதியா வெயிட் பண்ணினா போதும்னு நினைச்சேன். ஆனா லின் ஃபேமிலி என்னை இவ்ளோ ஈஸியா விட போவதில்ல. 3வது நாள் மதியம் என் ஹோட்டல் ரூம் கதவை யாரோ பலமாக நாக் பண்ணாங்க. வெளியே 2 பிளாக் சூட் பாடி கார்ட்ஸ், கையில ஒரு சீப் சூட். மிஸ்டர் கியூ, ஓல்ட் மேடம் ஆர்டர். இன்னைக்கு இரவு நீங்க லின் ஃபேமிலி தேங்க்யூவிங் டின்னருக்கு கண்டிப்பா வரணும். அவ வாய்ஸ்ல ரிக்வெஸ்ட் இல்ல, நேரா கமாண்ட். நெகோஷியேஷனுக்கு சான்ஸே இல்ல. நான் காமா சொன்னேன். நான் ஆல்ரெடி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டேன், பணமும் வாங்கிட்டேன். எனக்கு எந்த டின்னருக்கும் வரவேண்டிய அவசியம் இல்ல. அந்த பாடிகார்டு குளிர்ந்த சிரிப்பு சிரிச்சான். நீங்க வரலன்னா நீங்க வேலை பார்த்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிய ஓல்டு மேடம் டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அங்க பாஸ் உங்களுக்கு நல்லா நடந்துக்கிட்டாராமே, சரிதானே? என் கண்கள் உடனே குளிர்ந்துச்சு. ஓல்டு மேடம் லின் நேரா இன்னசென்ட் பீப்புளை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் ப்ரீவியஸ் லைஃப்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் தான் எனக்கு கஷ்ட நேரத்துல பணம் கடன் கொடுத்திருந்தார். நான் எவ்வளவு மாறி இருந்தாலும் எனக்கு உதவி செய்தவர்களை கஷ்டப்பட விட மாட்டேன். சரி, நான் வரேன். நான் அந்த சூட்டை எடுத்து போட்டேன். ஆனா அது கிளியரா ஒரு சைஸ் சின்னது. கொஞ்சம் ரஃப் சீப் கிளாத். என்னை முழுக்க கிளவுன் மாதிரி காட்டிச்சு. லின் ஃபேமிலி என்னை எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு நினைச்சாங்க. அப்பதான் ஜியோ இன்னும் அதிகமா ஷைன் பண்ணுவா. இரவு 8 மணிக்கு என்ன பாதி ஃபோர்ஸா கூட்டிட்டு போனாங்க. ஜிங்ஜூவோட மிக லக்ஸரி ஹோட்டல் பேங்க்யூட் ஹால். முழுக்க கோல்டன் லைட்ஸ், ஹை கிளாஸ் கிரவுட். நான் உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாரோட பார்வையும் என் மேல விழுந்துச்சு. இவன் யாரு? என்னடா இந்த சீப் ட்ரெஸ்? இவன் எப்படி உள்ள வந்தா? மிஸ் லின்னை காப்பாத்தினவனா? கிராமத்து ஃபெலோ மாதிரி இருக்கானே, ஜியோவோட கம்பேர் பண்ணவே முடியாது. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில்டர் இல்லாம நேரா என் காதுல விழுந்தது. ஆனா நான் அமைதியா ஒரு கார்னர் சோஃபால போய் உட்கார்ந்தேன். ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரத்துல கிரவுட் ஃபுல் ரெஸ்ட்லெஸ். லின் முபான் ஜியோவோட கை பிடிச்சுக்கிட்டு ஒரு செலிபிரிட்டி மாதிரி என்ட்ரி கொடுத்தா. எல்லாரும் அவளை சுத்தி திரிய ஆரம்பிச்சாங்க. அவ ஐஸ் ப்ளூ ஹாட் குச்சியோ ட்ரெஸ் போட்டிருந்தா. ஜியோ பர்ஃபெக்ட்லி டெய்லர்ட் பிளாக் சூட், செஸ்ட்ல செஃபாயர் ப்ரோச். 2 பேரும் பர்ஃபெக்ட் கப்பிள் மாதிரி இருந்தாங்க. ஸ்டேஜ் மேல நின்ன ஓல்ட் மேடம் லின் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு நான் ஸ்பெஷலி யங் மாஸ்டர் ஜியோவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என் பேத்தி லின் முபான தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாம காப்பாத்தினார். இந்த உதவிய லின் ஃபேமிலி எப்பவும் மறக்காது. அந்த வார்த்தை கேட்ட உடனே என் கையில இருந்த கிளாஸ் மெதுவா நின்றுச்சு. ஏன்னா ஓல்ட் மேடம் லின் இப்போ எல்லாருக்கும் முன்னாடி
உண்மையே மாற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க உண்மைய இவ்வளவு ஈஸியா ட்விஸ்ட் பண்ணி பேசுறத கேட்ட உடனே எனக்கு சிரிப்பே வந்துச்சு. உயிரை பணயம் வைத்து நான் தான் லின் முபான கிட்னப்பர் கிட்ட இருந்து காப்பாத்தினேன். ஆனா முழு கிரெடிட்டையும் ஜியோவுக்கு கொடுத்துட்டாங்க. என் பெயரை கூட மென்ஷன் பண்ணல. அந்த நேரம் ஜியோ 2 வைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு என் பக்கம் வந்தா. முகத்துல அதே ஃபேக் ஸ்மைல். மிஸ்டர் கியூ, இத்தனை நாள் லின் முபான பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். உம்பில மாதிரி ஆளுங்களுக்கு இது நார்மல் தான் இல்லையா? அவ ஒரு கிளாஸை என் பக்கம் நீட்டினா. இது உங்க எஃபர்ட்ஸுக்காக. அவன் கண் ஓரத்துல இருந்த விஷயம் தெளிவா தெரிஞ்சுது. ரூம்ல நடந்த விஷயத்த இன்னும் மனசுல வச்சிருந்தா. எனக்கு தெரியும், லின் முபான் என்ன சூஸ் பண்ணினதால நீ ஜெலஸா இருக்கு. ஆனா ஃபீலிங்ஸை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவ திட்டமா சத்தமா பேசினா. அங்க இருந்த எல்லாரும் கேக்குற மாதிரி உடனே கிரவுட் முழுக்க எங்களை பார்க்க ஆரம்பிச்சுது. நான் குளிர்ந்த பார்வையோட அவனை பார்த்தேன். நீ யாரு? நான் உன்னை பார்த்து ஜெலஸா இருக்கேன்னு முடிவு பண்ண. ஜியோ திடீர்னு ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தா. அடுத்த செகண்ட் தடுமாறி விழுத மாதிரி ஆக்டிங். வைன் கிளாஸ் நேரா அவன் ஷர்ட் மேல விழுந்துச்சு. அவன் ஓவர் டிராமா பண்ணிக்கிட்டு கீழே விழுந்தா. ஒயிட் சூட் மேல ரெட் வைன் முழுக்க பரவிச்சு. ஹால் முழுக்க பரபரப்பு. லின் முபான் கிரவுடை தள்ளிக்கிட்டு ஓடி வந்தா. ஜியோ, நீ ஓகேவா? அவ அவனை தூக்கி நிறுத்தி பயந்தபடி ஷர்ட் கிளீன் பண்ண ஆரம்பிச்சா. ஜியோ கண்கள்ல ஃபேக் டியர்ஸ். முபான், நான் ஓகேதா. மிஸ்டர் கியூ கொஞ்சம் கோபத்துல இருக்காரு. அவர் வேண்டும்னு தள்ளல. அந்த ஆக்டிங்க பார்த்த உடனே லின் முபானோட கோபம் ஃபுல்லா வெடிச்சது. அவ நேரா என்ன முன்னாடி வந்து நின்னா, கைய உயர்த்தி ஸ்லாப் அடிக்க முயற்சி பண்ணா. நான் லேசா தலை திருப்பி அவாய்ட் பண்ணிட்டேன். கியூ, நீ ஒரு டிஸ்கஸ்டிங் ஃபெலோ. ஜியோ நல்ல மனசுல உனக்கு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணாரு. நீ அவரை தள்ளுறியா? இப்பவே நீஸ்ல விழுந்து மன்னிப்பு கேள். இல்லனா நான் உன்னை வாழ்க்கையில மன்னிக்க மாட்டேன். அங்கிருந்த கெஸ்ட்ஸும் உடனே கோரஸ் ஆரம்பிச்சாங்க. எவ்வளோ ரூட் ஃபாலோ. இந்த டிராஷை ஏன் லின் ஃபேமிலி இன்வைட் பண்ணாங்க? இவனை நீஸ்ல விழ வைக்கணும். ஆனா நான் அசையவே இல்ல. அந்த சோ கால்ட் ஹை சொசைட்டி கிரவுடை அமைதியா பார்த்துக்கிட்டு நின்ன. நான் மன்னிப்பு கேட்கலனா? நான் காமா கேட்டேன். மன்னிப்பு கேட்க மாட்டியா? லின் முபானோட பார்வை இன்னும் வெறுப்பா மாறுச்சு. 10 மில்லியன் கிடைச்சதால உன் லெவல் மறந்துட்டியா? உன்னை க்ரஷ் பண்ணுறது ஒரு பூச்சியை மிதிக்கிறத விட ஈஸி. ஜியோ இன்னும் அவ தோள்மே சாஞ்சுக்கிட்டு வீக் ஆக்டிங். முபான், விடு. அவன் லோ பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததால இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மேட்டர் முடிஞ்சிட்டோம். ஆனா அந்த டயலாக் கூட லின் முபானை இன்னும் தூண்டிச்சு. இல்ல, இவன் இப்பவே நீஸ்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அந்த நேரம் ஓல்ட் மேடம் லின் பாடி கார்ட்ஸோட முன்னாடி வந்தாங்க. கையில ரோசரி சுத்திக்கிட்டு, கண்கள்ல கோல்ட் அத்தாரிட்டி. கியூ, லின் ஃபேமிலி உனக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கு. அதை மிஸ்யூஸ் பண்ணாத. இன்னைக்கு நீ நீஸ்ல விழலன்னா உன் 10 மில்லியனை ஃப்ரீஸ் பண்ண 1 நிமிஷம் போதும். அது மட்டும் இல்ல, இந்த சிட்டில இல்ல, முழு நாட்டிலேயே நீ வாழ முடியாத மாதிரி பண்ணிடுவேன். அவங்க பேசின உடனே 10க்கும் மேல் பாடி கார்ட்ஸ் எங்களை சுத்தி நின்னாங்க. அங்க இருந்த எல்லாரும் ஒரே மாதிரி நினைச்சாங்க. இவன் இப்போ பயந்து மண்டியிடுவான். ஆனா அந்த நேரம் நான் சிரிக்க ஆரம்பிச்சேன். ஒரு வியர்ட் கோல்ட் லாஃப் முழு ஹால்ல எக்கோ ஆயிடுச்சு. எதுக்கு சிரிக்கிற? பைத்தியம் ஆயிட்டியா? லின் முபான் கோபத்துல கேட்டா. நான் மெதுவா ஃபோன் எடுத்தேன். நீங்க எல்லாரும் உங்கள ஹை சொசைட்டின்னு நினைக்கிறீங்க. ஆனா ஒரு சீப் ஆக்டர் கிட்ட பப்பெட் மாதிரி ஆடுறீங்கன்னு நினைச்சுதான் சிரிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல ஒரு ஆப் ஓபன் பண்ணேன். முன்னாடியே கொஞ்சம் ஹேக்கிங் ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டேன். யாரும் என்ன ஈஸியா ஃபுல் பண்ணக்கூடாதுன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் போர்டா இருந்தப்போ இந்த ஹோட்டல் கேமரா சிஸ்டமை ஆக்சஸ் பண்ணிட்டேன். நான் ஃபோனை உயர்த்தினேன். லின் முபான், கண்களை திறந்து பார். உண்மையான பொய்யன் யாருன்னு. நான் ஒரு பட்டன் அழுத்தினேன். அடுத்த செகண்ட் ஹால்ல இருந்த ஜாயன்ட் ஸ்கிரீன் உயிர் பெற்ற மாதிரி ஒளிர்ந்துச்சு. செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் பிளே ஆக ஆரம்பிச்சது. வீடியோல கிளியரா தெரிஞ்சது, ஜியோ தான் என்னிடம் நடந்து வரான். நான் ஹாஃப் ஸ்டெப் பின்னாடி மூவ் ஆகுறேன். என் கைகள் பாக்கெட்ல தான் இருக்கு. நான் அவனை டச் கூட பண்ணல. அவன்தானே ஸ்டம்பிள் ஆகி விழுந்து வைன அவன் மேல ஊத்திக்கிறான். பிளைண்ட் ஸ்பாட் இல்லாம முழு சீன் ரெக்கார்ட் ஆயிருந்தது. ஹால் முழுக்க டெட் சைலன்ஸ். கெஸ்ட்ஸ் வாயே திறக்க முடியாம நான். சில பேர் ஷாக், சில பேருக்கு உண்மை புரிஞ்சிருச்சு. நான் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு நேரா ஜியோவை பார்த்தேன். அவன் முகம் முழுக்க
வெண்மையா மாறிப்போச்சு. மிஸ் லின், உங்க இந்த நாய் அவ்ளோ நல்ல ஆக்டர் இல்ல. என்ன டிராப் பண்ண உனக்கு எப்படி தைரியம் வந்தது? ஜியோவோட முகம் உடனே சுருண்டுச்சு. இந்த வீடியோ ஃபேக்! அவ சத்தமா கத்தினா. ஆனா இப்போ கெஸ்ட் எல்லாரும் மெதுவா அவன பத்தி தான் பேச ஆரம்பிச்சாங்க. அவனே விழுந்துட்டானா? எவ்ளோ ஷேம்! லின் முபானோட உடம்பே கோபத்துல நடுங்கிச்சு. கியூ, நீ எவ்ளோ கீழ்த்தரமானவன்! ஒளிஞ்சு கேமரா ரெக்கார்ட் பண்றியா? ஜியோவோட ரெப்புடேஷனை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு பாக்குறியா? நான் அவள பார்த்தேன். ஆனா என் உள்ள இருந்தது வெறுமனே அருவருப்பு மட்டும்தான். லின் முபான், உனக்கு உன் மூளை யூஸ் பண்ண தெரியலனா அத வேற யாருக்காவது டொனேட் பண்ணிடு. என் குரல் ஐஸ் மாதிரி குளிர்ந்திருந்தது. அவ என்ன ப்ரொவோக் பண்ணா. அவனே வைன அவ மேல ஊத்திக்கிட்டான். நான் வெறும் உண்மையை தான் காட்டினேன். அதுவும் உனக்கு தவறா தெரியுதுன்னா பிரச்சனை என்னிட இல்ல. ஓல் மேடம் லின் உடனே வெடிச்சாங்க. இது எல்லை மீறுது. செக்யூரிட்டி, இவனை வெளியே தூக்கி போடுங்க. பாடி கார்ட்ஸ் எல்லாரும் என் பக்கம் நடக்க ஆரம்பிச்சாங்க. நான் கையை உயர்த்தி நிறுத்திட்டேன். தேவையில்ல, நானே வெளியே போயிடுறேன். நான் அங்க இருந்த எல்லாரையும் நேரா பார்த்தேன். லின் ஃபேமிலியோட 10 மில்லியன் ஏற்கனவே என் அக்கவுண்ட்ல வந்துருச்சு. இன்னைக்கு அப்புறம் எனக்கும் லின் முபானுக்கும் லின் ஃபேமிலிக்கும் எந்த தொடர்பும் இல்ல. உங்க இந்த அழுக்கு ஹை கிளாஸ் சர்க்கிள ஒரு செகண்ட் கூட டாலரேட் பண்ண முடியல. நான் மைக்க கீழே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பின்னாடி பார்க்காம நடக்க ஆரம்பிச்சேன். பாடி கார்ட்ஸ் கூட தானாகவே சைட் ஆயிட்டாங்க. அந்த நேரம் பின்னாடி இருந்த லின் முபானோட குரல். கியூ, இப்போ இந்த டோரை தாண்டி போயிட்டா? பிறகு நீஸ்ல விழுந்து பிச்சை கேட்டாலும் நான் உன்னை திரும்பி பார்க்க கூட மாட்டேன். நான் திரும்பியே பார்க்கல. உன் விருப்பம். அப்படியே வெளியே போயிட்டேன். அந்த டிராமா டின்னருக்கு அப்புறம் 1 மாதம் கடந்து போச்சு. ஆனா அந்த 1 மாதம் லின் முபானோட வாழ்க்கையே தலைகீழா மாறிச்சு. காலை எழுந்த உடனே அவருக்காக வார்ம் ஆரஞ்சு ஜூஸ் ரெடியா இருக்கல. வார்ட்ரோப்ல எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ்ஸஸ் இருந்தது. ஆனா மேட்சிங் ஆக்சசரிஸ் சரியா அரேஞ்ச் ஆகல. ஏன்னா முன்னாடி அந்த சின்ன விஷயம் கூட நான் பாத்துக்குவேன். அவளுக்கு ஸ்டமக் பெயின் வந்தா ஜியோவுக்கு கால் பண்ணுவா. அவ ரிப்ளை, ஹாட் வாட்டர் குடிச்சுக்கோ, நான் மீட்டிங்ல இருக்கேன். ஆனா முன்னாடி நான் மழையில பாதி சிட்டி கிராஸ் பண்ணி அவளுக்கு பிடிச்ச ஹாட் கிச்சடி வாங்கிக்கிட்டு வந்திருப்பேன். லின் முபான் அதை ஒத்துக்க விரும்பல. ஆனா உண்மை என்னன்னா, அவளுக்கு என்னோட பிரசன்ஸ் பழக்கமாயிடுச்சு. இன்னும் அவ தன்னைத்தானே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா. அவ ஒரு சர்வெண்ட் மாதிரி தான். இப்ப போயிட்டா. அதுக்கு மேல ஜியோவோட உண்மையான முகமும் மெதுவா வெளியே வர ஆரம்பிச்சது. அவ ஜாக்கெட்ல சீப் பெர்ஃப்யூம் ஸ்மெல், லேட் நைட் எக்ஸ்கியூசஸ், சஸ்பீஷியஸ் கால்ஸ். ஒரு நாள் அவ அசிஸ்டன்ட் பயந்தபடி ஒரு ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு வந்தா. மிஸ் லின், மிஸ்டர் கியூக்கு ஃபாரின்ல சொந்த கம்பெனி இருக்கு. அதோட மார்க்கெட் வேல்யூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ். லின் முபான் உடனே ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்தா. போட்டோலன்னா ஷார்ப் சூட், கான்ஃபிடென்ட் ஐஸ், பவர்ஃபுல் ஆரா. அந்த பழைய புவர் லுக் இல்ல. அந்த சப்மிசிவ் ஆட்டிடியூடும் இல்ல. அவ மனசுக்குள் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் எழுந்துச்சு. கண்ட்ரோல் இழந்த உணர்வு. அதோட ஜெலசி. இது எப்படி பாசிபிள்? அடுத்த நாளே 10 சென்டிமீட்டர் ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு நேரா என் கம்பெனிக்கு வந்துட்டா. ரிசப்ஷனிஸ்டை இக்னோர் பண்ணிட்டு நேரா என் ஆஃபீஸ்க்குள் நடந்து வந்தா. நான் பெரிய டெஸ்க் பின்னாடி உட்கார்ந்து ரிப்போர்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஹெட் கூட லிஃப்ட் பண்ணல. ஜியோ, இது எல்லாம் என்ன? அவ டெஸ்க் மேல கைய அடிச்சா. நான் மெதுவா ரிப்போர்ட் க்ளோஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் குளிர்ந்த பார்வையோடு அவளை பார்த்தேன். லின் முபான், இப்போ உனக்கு என்னோட தேவை எங்க இருந்து வந்துச்சு? அதுவும் ஆட்டிடியூட் மாறி என் ஆஃபீஸ் வரை வந்திருக்கு. சரி, உனக்கு என்ன வேணும்? இத்தோட இந்த முதல் பார்ட் முடிஞ்சது. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். அண்டில் தென், பாய்.